நியாய சன்ஹிதா பிரிவு 207 மிக தெளிவாக சொல்லுது. சம்மன் காவல்துறை அதிகாரிகளால் கொடுக்கப்பட்ட சம்மன் வந்து கிழிப்பது என்பது தவறு, உள்நோக்கத்தோடு கிழிப்பது என்பது தவறு அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 207 பிஎன்எஸ் தெளிவாக சொல்லியிருக்கு. தயவுசெய்து வந்து இந்த சட்ட வியாக்கியானங்கள் கூறக்கூடியவர்கள், இந்த விளக்க உரை சொல்கிறவங்க, இன்டர்பிரிட்டேஷன் பண்ணக்கூடியவங்க இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இது சட்டம் ஒன்று சொல்லும்போது அதுக்கு மாறாக வந்து ஒரு கருத்து சொல்கிறதா உங்களுக்கு சட்டத்துக்கு வந்து மதிக்கலை அப்படின்ற ஆகிடும். சட்டத்தை பற்றியான அந்த புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்களோ அப்படின்ற சந்தேகம் தான் எழுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம்னா, இவங்க உள்ளே வரும்போது இப்போ இந்த மாதிரி அவங்க சீமான் வீட்டில் இருக்கிற வேலை செய்கிற அந்த பாதுகாவலர் வந்து கிழிச்சிருக்காங்கன்றத போலீஸ்க்கு தெரியும் போது தான் அவங்க வந்து வீட்டுக்கு வந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு வரும்போது அந்த நேரத்தில் சீமான் வந்து வீட்டில் இல்லை, ஊரில் இல்லை, அது அத்துமீறி நுழைஞ்சதாகவும் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அவர் பாதுகாவலர் துப்பாக்கி வச்சிருந்ததாக. அது எப்படி அத்துமீறி நுழைஞ்சதா சரியா வருது? ஒட்டிட்டு போகிறாங்க, ஒட்டிட்டு போன உடனே வந்து கிழிக்கப்பட்டிருக்கு. கிழிக்கப்பட்டதை வந்து அவங்க காவல்துறை வந்து அதிகாரி வந்து கேட்க மாட்டாங்களா? இந்த இன்னொரு முறை நீங்கள் கேள்வி கேட்டதுனால சொல்கிறேன். இன்டென்ஷனலி ரிமூவிங் எ சம்மன்ஸ் நோட்டீஸ் ஆர் ஆர்டர் ஃப்ரம் எ லாஃபுல் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சட்டப்பூர்வமான ஒரு இடம் தான் வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து காவல்துறையிடம் வந்து ஒட்டப்படுவது, சம்மன் கொடுக்கப்படுவது சட்டப்பூர்வமாக தான் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அப்படி சட்டப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட ஒரு நோட்டீஸை வந்து கிழிச்சு போடுங்க, நான் தான் சொன்னேன் அப்படின்னு கிழிச்சு போடுங்கன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க, சீமான் மனைவி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சொல்லி இவங்க கிழிச்சிருக்காங்கன்னு சொன்னால், கிழிச்சி நான் எடுத்துகிட்டு வர சொன்னேன்னு அவங்க சொல்லலையே, கிழிச்சு நான் எடுத்துகிட்டு வாங்க படிக்கணும் அப்படின்னு அவங்க கேட்கலையே. கிழிச்சு போட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க கிழிச்சு தூக்கி போட்டாங்க. அந்த வீடியோ அப்படியே இருக்க, வீடியோ கிளிப்பிங்ஸ் இருக்க, அதை வந்து அவங்க கிழிச்சு படிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா பரவாயில்ல, அது ரீசனபிளாக நாங்கள் படிக்க வச்சுட்டோன்னு சொல்லலாம். ஆனால் கிழிச்சு குப்பை போல் தூக்கி போடுறதுங்கிறது ஒரு அரசோட வந்து ஒரு டாக்குமெண்ட்டை, ஒரு ஆவணத்தை வந்து கிழிச்சு தூக்கி எறிகிறதுங்கிறது அதை அவமதிக்கிறதாக தான். அதுதான் சட்டப்பிரிவு 207 பாரதிய நியாய சன்ஹிதா சொல்லுது. இன்டென்ஷனலி யார் உள்நோக்கத்தோடு யார் வந்து அதை வந்து கிழிச்சு எறிகிறாங்களோ அவங்க வந்து பிரிவு 207 கீழ் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவாங்க. 6 மாத கால தண்டனை உண்டு, 6 மாத கால தண்டனை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தெளிவாக சொல்லியிருக்கு. இந்த பிரிவு 207 யார் வந்து இதுமாரி தவறு செய்கிறாங்களோ அவங்களுக்கான சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 1 month ஆர் ஃபைன் ஆர் அப் டு 5,000 ஆர் போத்துன்னு சொல்கிறாங்க. அடுத்தது சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் அப் டு 6 months ஆர் ஃபைன் அப் டு 10,000 சொல்லியிருக்காங்க. 10,000 வரைக்கும் இதில் வந்து தண்டனை உண்டு, 6 மாத காலம் வரை தண்டனை உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அபராதம் 10,000 அபராதம், 6 மாத கால தண்டனைன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இப்படி இந்த ஒரு பிரிவே தெரியாமல் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஏற்புடையதாக இல்லை. பாதுகாவலர் வந்து அவர் கிழிச்சதாக சொல்றாங்க. அது போக அவர் வந்து போலீஸ் அதிகாரி, அது தப்பு. நீங்கள் லைசன்ஸே வச்சிருந்தாலும் துப்பாக்கி காட்டி ஒரு காவல்துறை அதிகாரியை மிரட்டல் என்பது தவறு. அது கிரிமினல் இன்டிமிடேஷன் தான், குற்றமுறை மிரட்டல் தான். குற்றமுறை மிரட்டல் கீழே அவங்களுக்கான தண்டனை வந்து கிடைக்கும். கிரிமினல் இன்டிமிடேஷன் எப்படி நீ வந்து ஒருத்தவங்க சம்மன் சர்வ் பண்ணும்போது காவல்துறை அதிகாரிகள் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ண வந்தாங்க, சர்வ் பண்ண தானே வந்தாங்க. அரெஸ்ட் பண்ணவே வந்தாலும் எப்படி நீங்கள் துப்பாக்கி காட்டுது மிரட்டுவீங்க? ஒரு அரசு அதிகாரி எப்படி துப்பாக்கி காட்டு மிரட்ட முடியும்? என்னன்னு தானே கேட்க முடியும். அவர் ஒரு இராணுவத்தில் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு சட்டத்தை பற்றி இல்லை போதுமான புரிதல் இருந்தும் இப்படி செய்கிறது வந்து நியாயப்படி நியாயம் இல்லை. சட்டப்படியும் நியாயப்படியும் அது வந்து முரணானது. அதுக்கான they have to face the consequences. அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், அதுக்கான விளைவுகளை சந்திச்சு தான் ஆகணும். அப்போ சீமான் வந்து ஆஜர் ஆகணும்னு சொல்லி தான் அந்த சம்மன். ஆமாம், அதாவது என்னென்னா சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு நீங்கள் வந்து ஆஜராகாமல் இருந்தீங்கன்னா பரவாயில்ல. சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு நீங்கள் ஆஜராகணும்னு அவசியம் இல்லை. விசாரணைகள் முடிஞ்சிருச்சு, எல்லா தரப்பு சாட்சிகளும் விசாரிச்சுட்டாங்க, நீங்கள் வந்து ஆஜராக தேவையில்லை. நீங்கள் போய் நேராக அப்பியர் ஆகி சூரிட்டி கொடுத்தா கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் as far as this case is concerned, சார்ஜ் ஷீட் நாட் yet filed, குற்றப்பத்திரிகை இதுவரையும் தாக்கல் பண்ணப்படலை. விசாரணை தான் நடந்துக்கிட்டு இருக்குது. விசாரணை செய்து 12 வாரங்களுக்குள் நீங்கள் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்படி சொல்லும்போது சாட்சிகள் விசாரிக்க தானே செய்வாங்க, விசாரிக்கவே கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? சாட்சிகளை விசாரித்தா தானே வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, குற்றம் சாட்டப்பட்டவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிய வரும். நான் விசாரணைக்கே போக மாட்டேன், சாட்சியை வந்து இந்த சம்மன் ஏற்கனவே நான் விசாரணையில் போய் நான் வந்து என்னோடய தரப்பு சாட்சியங்களை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்கள், 12 வாரத்தில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்கன்னு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. அந்த உத்தரவுக்கு எதிராக வந்து இப்படி பேசுகிறதுங்கிறது வந்து நியாயம் இல்லை. இது இவ்வளோ இருக்குமோ சீமானோட வழக்கறிஞர்கள் எதனோட அடிப்படையில் வந்து இந்த கிழிச்சது தவறு இல்லை, எங்களுக்கு
தெரிஞ்சுக்கிட்டா போதும், அதுக்காக மட்டும்தான் அதை அதுதான் சொல்கிறோம். அந்த நாங்கள் வந்து இன்டென்ஷனலாக கிழிக்கல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. நாங்கள் இன்டென்ஷனலாக கிழிக்கல அப்படின்னு சொன்னால் கிழிச்சதோட நகல் எங்கே? கிழிக்கிறது வந்து நாங்கள் வந்து எங்களை தெரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சதை வந்து நாங்கள் வந்து நாங்கள் வந்து எங்களோட தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து அதை கிழித்தோம், நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னா பரவாயில்ல. உங்களுக்கு வந்து சம்மனை காட்டுங்கன்னு சொன்னால் எப்படி காட்டுவாங்க? உங்கள்கிட்ட சம்மன் வந்த செய்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் எப்படி சொல்லுவாங்க? நாளைக்கு எதன் அடிப்படையில் போய் அங்கே போய் வந்து உங்களோட தரப்பு நியாயத்தை சொல்லுவீங்க? அப்போ சீமானுக்கு இந்த செய்தி, இந்த சம்மன் வந்திருக்குன்னு தெரியறதுக்கு முன்னாடியே கிழிச்சிட்டாங்கன்ற மாதிரி அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? அது அந்த அங்கே சீமானுடைய மனைவி தான் சொல்லி கிழிச்சு தான் அவங்க சொல்கிறாங்க இல்லையா? சீமானோட மனைவி வந்து அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு சொன்னா அவர்கிட்ட கேட்டுட்டு நான் கிழிச்சிட்டேன்னு சொன்னாங்களா, இல்லை வந்து அவங்களா தன்னிச்சையாக வந்து அவங்கள முடிவெடுத்து கிழிக்க சொன்னாங்களா அப்படின்றது போலீஸார் விசாரணையில் தான் தெரிய வரும். ஆனால் ஒரு சம்மன் சர்வ் பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சர்வ் பண்ணுறாங்க, அதுக்கு அடுத்த ஒரு சில மணி துளிகளில் வந்து அந்த கிழிக்கப்படுது அப்படின்றது ஏற்புடையதா? இது நியாயமா? அதுதான் தவறுன்னு சொல்லி இப்போ பிரிவு 207 பாரதிய நியாய சன்னிகா சொல்லுது. அதுக்கு எதிராக இப்படி நடந்துக்கிடுறது என்பது வந்து தவறு அப்படின்னு சட்டமே சொல்லியிருக்கு. அதன்படி அது என்ன தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அதை அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதை வந்து விளைவுகளை சந்தித்து தான் ஆகணும். ஓகே சார், உங்கள் பேர்? துரை அருண், அட்வொகேட், ஹைகோர்ட்.